வெல்கம் பேக் டு மெஸ்ஸியா கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு பால் கொழுக்கட்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவில் தேங்காய் எடுத்திருக்கேன். திருவின தேங்காய். இதை சேர்த்துட்டு ஒரு கப் அளவில் தண்ணி விட்டு இதை முதல்ல கொஞ்சம் நல்லா இப்படி பிசைஞ்சு எடுக்கணும். இந்த பால் வார மாதிரி இப்படி நல்லா 2-3 வாட்டி இப்படி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சு எடுத்த அப்புறம் இதை வேற ஒரு பாத்திரம் எடுத்து இதில் ஒரு அறுப்பு வச்சு இதை அப்படி ஃபில்ட்ரு பண்ணணும். அப்படியே வடிச்சு எடுக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதில் இது 1 கப் அளவில் சேர்த்துருக்கோம். திரும்ப ஒரு 2 கப் அளவில் தண்ணி சேர்த்து இதை இப்போ நல்லா காய்க்கணும். இப்போ கேஸை ஆன் பண்ணி இதை நம்ம இப்போ காய்க்கிறதுக்கு வைக்கலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணி இதை காய்க்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து காயணும். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துட்டு 1 கப் அளவில் இடியப்ப மாவு, இது பச்சரிசி மாவு வறுத்த இடியப்ப மாவு 1 கப்பு எடுத்து இதில் இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவில் தேங்காய், இதுக்கு தேவையான அளவில் சுகர் சேர்க்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் சுகர் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தெடுக்கணும். நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொழுக்கட்டை மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கொழுக்கட்டை பிடிப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். சுடு தண்ணியெல்லாம் காய்ச்சி விடணும்னு தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே நம்ம நல்லா அளவாக தண்ணி விட்டு பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற பதத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இதில் சுகர் போட்டிருக்கோம், அதனால் கவனமாக தண்ணி விடணும். கொஞ்சம் கூட விடலாம். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டு எடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே பாருங்கள், இந்த அளவில் உங்களுக்கு எவ்வளோ அளவில் சைஸ் வேணுமோ அவ்வளோ அளவில் உருட்டு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும்போது ரொம்ப ஸ்டைலாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்ல விருப்பமாக இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். இல்லை எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பெருசாக பிடிச்சோன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் சின்னதாக பண்ணோன்னா நல்ல ஸ்டைலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி எடுங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்டாக கொழுக்கட்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் சேர்க்கலாம்.
இப்போ பால் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை எல்லாமே எடுத்து போடலாம். கொழுக்கட்டையை எல்லாம் சைடாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே எடுத்து போட்டாச்சு. இப்போ ஒரு வாட்டி இப்படி சைடாக இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை கட்டி ஆகிறதுக்காக ஒரு மாவு கரைச்சி விடணும். இது என்ன மாவுனா, நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு கலந்தோம்ல அந்த மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். அந்த மாவு எடுத்தால் போதும். அப்படி இல்லைன்னா வெறும் மாவுலையும் கலக்கலாம். நான் வந்து கொழுக்கட்டை வெறும் மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்தெடுக்கணும். நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தாராளமாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு ஒரு 1/2 கப் அளவில் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் இதே மாதிரி இடியப்ப மாவு எடுத்து இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுக்கலாம். நான் எப்போவுமே அந்த கொழுக்கட்டை மாவில் தான் கரைச்சி எடுத்து விடுவேன். பாருங்கள், இது தேங்காய் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, கரைச்சி வச்சுருக்க மாவை இப்படி கலந்து இப்போ இதில் விட்டு நல்லா கலந்து விடணும். இது வந்து கட்டி ஆயிரும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம். எனக்கு இது ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், ஊற்றின உடனேயே தண்ணி விட்ட உடனேயே இங்கே பாருங்கள் கட்டியாகுது. இப்போ இதில் இந்த பாலில் வந்து உப்பு சீனி எதுவுமே போடலை. இப்போ இதுக்கு தேவையான அளவில் உப்பு சேர்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். கவனமாக சேர்த்துட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவில் சுகர் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். நீங்கள் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை வந்து ஃபுல்லில் வைக்க வேண்டாம், மீடியமாக சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் வந்து இனிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்த உடனே இறக்கணும். கிண்டி விட்டு தான் காய்க்கணும். நீங்கள் பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது. இறக்கி வச்ச உடனே அரிசி மாவு, அதனால் இது வந்து கட்டி பிடிச்சிரும். அதனால் ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் எடுக்கலாம். மிகவும் சுவையான அரிசி மாவு பால் கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெசியா கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.